அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 2/1/2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 18ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:02 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 4:49 வரை மூலம், பின்பு பூராடம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து காணப்படுகின்றனர். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 3 கிரக சேர்க்கையாக ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்றைய தினம் சனி, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரக சூழ்நிலையில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம். தேவையில்லாத உணவுகளை, உங்களது உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. இது தவிர உங்களுக்கு இன்றைய தினம் நாவடக்கம் நன்மை தரும். பிறரை விமர்சிக்காமல் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சங்கடங்கள் மற்றும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வரன்கள் முடிவாவதில் சற்று தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவார்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் ஒயிட். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சார்ந்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். தொழிலில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு முத்தாக உங்களுக்கு மாறி உங்களுக்கு பலன் தரும். இன்றைய தினம் நீங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே கட்டாயமாக இதை மனதில் கொள்ளுங்கள். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் மறதியால் அவதிப்பட நேரிடலாம். எனவே மறதியில் மற்றும் சற்று நோட் பண்ணி கொண்டு, எழுதி வைத்துக் கொண்டு அல்லது மொபைலில் ரிமைண்டர் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுவது மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு எழுத்து தொடர்பான பணிகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிடுங்கள். மற்ற செலவுகளை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது தவிர உங்களுக்கு பணம் வருமானம் தரக்கூடிய புதிய ஐடியாக்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களது நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள், தெரிந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்விடேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் சற்று சங்கடங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களிடம் எந்தவிதமான வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். அவர்களை நீங்கள் ஆதிக்கம் செலுத்த நினைக்க வேண்டாம். இதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்க முடியும். எனவே சற்று கவனமாக இருங்கள். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நேசிக்கும் ஒருவருடன் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அமைதியை இன்றைய தினம் நல்ல ஒரு பலனை தரும் என்பதை மறவாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் பொறுத்து பேசுவதுதான் உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு வெளியே அல்லது வெளியே ஹாஸ்டலில் தங்கி படித்து வேலை செய்வதால் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் கலந்து ஆலோசித்து அதை குறித்து நீங்கள் முடிவு செய்யலாம். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செய்தியை கேட்பதன் மூலமாக உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் பொறுமை உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியாக இருந்து பொறுமையாக வேலை செய்தால் உங்களது மனநிலையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்த முடியும். எனவே இதை மனதில் கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைப்பெறுவீர்கள்.
நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் முதல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது. உங்களுக்கு தேவையான உடல் உபாதைகளற்ற நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு நல்லது. இதனால் தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்கள் உடல்நிலை மேம்படுத்துவதற்கும் மனதிற்காகவும் இன்றைய தினம் கோயிலுக்கு நீங்கள் செல்லலாம் அல்லது தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைப்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைப்பீர்கள். உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலான ஆதரவுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். எழுத்து தொடர்பான பணியில் உள்ளவர்களுக்கு அதிலும் சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு சேமிப்பின் மூலமாக உங்களது செலவுகளை நீங்கள் சிக்கனப்படுத்துவதன் மூலமாக முக்கிய செலவுகளை செய்வது விட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுவதன் மூலமாக நீங்கள் புத்திசாலித்தனமான நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நமது கன்னிராசி அன்பர்கள் இன்று என்னென்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நான் வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன். அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணையும் கூறியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நமது வீடியோ நீங்கள் முதலிருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது மூலமாக அதை நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.